ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச உருண்டை குழம்பை எப்படி உடையாமல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. வாங்க சூப்பரான ட்ரிக்கை யூஸ் பண்ணி உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்குவோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினாதான் உருண்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா ஊறினோடனே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உருண்டை போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமலும் வருங்க. அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சோடனே ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை தோலை உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குழம்பு அவ்வளவு அருமையாக இருக்குங்க. சூப்பராக டேஸ்ட்டாக வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே தக்காளி பழம் 3 பழம் பழுத்த பழமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வதங்கும்போது தக்காளி சீக்கிரமே வதங்கிடுங்க. அதோட பச்சை வாசனையும் சீக்கிரமே போயிட்டு நல்லா மசிய வெந்து வந்துடுங்க. அதனால் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த குழம்புக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தக்காளி எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இது கூட இப்போ குழம்பு பொடி சேர்த்துடலாம். நான் தனித்தனியாக பொடி எதுவுமே சேர்க்க மாட்டேங்க. வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி இருக்குள்ள அதையவே சேர்த்துக்கலாம். சப்போஸ் குழம்பு பொடி இல்லாதவங்க சாம்பார் பொடி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, அது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். இது பரட்ட எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலா நல்லா பச்சை வாசனை போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுங்க. ஏன்னா நம்ம உருண்டை போடும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் உருண்டையும் மசாலாவும் நல்லா இறங்கி வரும். உருண்டையில் மசாலா நல்லா இறங்குறதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். நார்மலாக குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் திக்காக வைப்போல் அந்த மாதிரி இருக்கிறத விட 1 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுடலாம். இப்போ உருண்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாமே வடிச்சிட்டு அந்த கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சுற்று மட்டும் பல்சில் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா அடியில் இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா அரைஞ்சி வந்துடும். இதில் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணியே இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடியில் இருக்கிற பருப்பெல்லாம் மேலேயும் மேலே இருக்கிற பருப்பெல்லாம் அடியிலையும் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அரைப்பட்டு வரும். நீங்கள் ஒரே இடத்துலையே வச்சுக்கிட்டு திரும்ப பல்ஸ்லேயோ இல்லை நார்மல் மோட்லேயோ வச்சு அரைச்சிங்கன்னா அடியில் இருக்கிற பருப்பு ரொம்ப நசிஞ்சு போயிடும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக நறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு நல்ல நீளமாகவே நறுக்கிக்கோங்க. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பல்ஸில் வச்சு அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைக்கும். அதாவது ஓரளவுக்கு திப்பியாக இருக்குல்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கும்போது நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திப்பியாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இன்னொரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். இது கூட இன்னொரு பெரிய வெங்காயமும் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உருண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாதி அரைச்சிட்டும் பாதி முழுசாகவும் போடும்போது அதோட வாசமும் ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக வெங்காயம் சேர்த்துருக்கோம்.
நீங்கள் பூரா வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்து அரைக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் உருண்டை சேர்த்து பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து நல்லா டைட்டாக கெட்டியாக வந்துடுங்க. இந்த மாதிரி இருந்ததுனாலும் உருண்டை வந்து உடையாமல் வரும். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்து இட்லி தட்டை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்டீமில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். உருண்டை வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தாங்க ஆகும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். இதை சேர்த்தோன்னா குழம்போட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு வந்து ஒரு சைடு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் தக்காளி வதக்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்தேன். அதுக்கப்புறமா உப்பு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா உருண்டை வந்து நல்லாவே வந்திருக்கு. உருண்டை கரெக்டாக வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கும். பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக எடுத்திங்கனாலே போதுங்க. உருண்டை ரொம்ப அழகாக வந்துருங்க. தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாத்தையும் நம்ம கொதிக்கிற குழம்புல வந்து போட்டுடலாம். இந்த உருண்டை சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருண்டை உடையாத. ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். இருந்தாலும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்றதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அந்த உருண்டையில் குழம்போட சாரெல்லாம் இறங்கியிருக்குங்க. நார்மலாக வைக்கிறத விட உருண்டை குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா, அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, புளி கரைச்சி ஊற்றும் போது எக்ஸ்ட்ராவாக 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவு நீங்கள் உருண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த தடவை நம்ம கொதிக்க வைக்கும்போது குழம்பு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். உருண்டையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக உருண்டை உடையாமல் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான உருண்டை குழம்பை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உருண்டை உடையாமல் வந்துச்சான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.